தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 30வது வாக்கியம். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருளும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? அப்படி இந்த கேள்வியை நீ நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கேட்குற கேள்விகள் என்பது என்ன? ஆண்டவர், நான் உண்மையில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு என்ன அடையாளம் காட்டுகிறேன்? இதோ நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் கேட்குற கேள்விகள், ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறவர்கள் கேட்குற கேள்விகள், நொண்டி சாக்கு வராமல் இருப்பதற்காக நொண்டி சாக்கு கண்டுபிடித்து சொல்லிட்டு நொண்டி சாக்கு கண்டுபிடிக்கிறார்கள். சொல்கிற வார்த்தை என்பது என்ன? கடவுள் ஏதாவது அற்புதம் செய்யட்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும், அதன் பேர் நான் கோயிலுக்கு வருகின்றேன், அதன் பேர் நான் நம்புகின்றேன், என் நோய்கள் குணமாகட்டும், என் குடும்பத்தில் பிரச்சனை தீரட்டும், கடன் தொல்லை தீரட்டும், எனக்கு விவசாயம் நல்லா வரட்டும், தொழில் வளர்ச்சி கிடைக்கட்டும், அதன் பிறகு நான் கடவுளை நம்புகிறேன், கடவுள் இருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கொண்டு நொண்டி சாக்கு சொல்லிக்கொண்டு ஆலயத்துக்கு வராமல் இருக்க நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரி காரியங்கள் எந்த அளவு கடவுளை வேதனைப்படுத்து என்பதை நாம் உணராமலே இருக்கின்றோம். ஆகவே இத்தகைய காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க பார்ப்போம். தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம். ஆண்டவரே, உண்மையில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், என் வாழ்க்கையில் நீ அற்புதம் அடையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும் நாம் உயிரோடு இருப்பதே ஒரு அற்புதம் தான். என் உயிரில் நீ செயல்பட்டு கொண்டு இருப்பதே ஒரு அற்புதம் தான். நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லி மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, மடத்தனமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு உன்னை நான் வேதனைப்படுத்தாமல் உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.